வணக்கம், வெல்கம் டு மேங்கோ சிட்டி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வீட்டிலையே பாலாடை சேமித்து வச்சு 2 கிலோ வெண்ணெய் எடுத்து நெய் காய்ச்சி காமிச்சிருக்கேன். எல்லாருமே எளிமையாக வெண்ணெய் எடுத்து நெய் காய்ச்சலாம். வாங்க வீடியோக்குள்ளே எப்படின்னு காமிக்கிறேன். இந்த 4 செம்படத்துலையும் பாலாடை சேமித்து ஃப்ரீசரில் வச்சுருந்தேன். நம்ம வெண்ணெய் எடுக்கிறதுக்கு முதல் நாள் நைட்டே எடுத்து வெளியே வச்சிடணும். ஒரு பெரிய மிக்சி ஜாரில் ஒரு செம்படத்தில் உள்ள பாலாடையை போட்டுக்கலாம். நைட்டே நம்ம வெளியே எடுத்து வச்ச வாசி கரெக்டான பாதத்தில் மெல்ட் ஆகியிருக்கும். இதிலையே நம்ம ஐஸ் கட்டி ஒரு 4 போட்டுக்கலாம். அப்படியே தண்ணி 2 டம்ளர் ஊற்றிக்கலாம். இதிலையே மூடி போட்டு மிக்சியில் வச்சு நல்லா சுற்றிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் நேரம் சுற்றினோம்னா வெண்ணெய் வராது. நல்லா சுற்றிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வெண்ணெய் திரண்டு வரும். ஃபஸ்ட்டு கொலன்னு வர்ற மாதிரி வரும். பிறகு கொஞ்சம் நல்லா சுற்றினீங்கன்னா இந்த மாதிரி பதத்துக்கு வரும். இடையில கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கங்க ஓப்பன் பண்ணி. இது பெரிய மிக்சி ஜாரு, அதனால் நான் தண்ணியெலாம் கொஞ்சம் கூட ஊற்றுறேன். நீங்கள் பார்த்து ஊற்றுங்க. நான் 2 ஐஸ் கட்டி கூட போட்டுக்கிறேன். அப்படியே நல்லா சுற்றணும். நீங்கள் அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்களே, உங்களுக்கு கரெக்டாக புரியும் அது எப்படி வெண்ணெய் திரண்டு வருதுன்னு. முதக்கி இப்போ பாருங்கள் எப்படி நல்லா திரண்டு வந்திருக்கு வெண்ணெய். இப்போ கரெக்டாகிடுச்சு, வெண்ணெய் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கிடலாம். இங்கே பாருங்கள், எடுத்து காமிக்கிறேன். அப்படியே எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுக்குவோம். இதுக்கு நம்ம தண்ணி நைட்டே நான் ஒரு தவளையில் ஃப்ரிட்ஜில் தண்ணி வச்சுக்கிட்டேங்க. நல்லா ஜில்லுன்னு இருக்கணும். அப்போ தான் மெல்ட் ஆகாமல் இருக்கும் நம்ம செஞ்சு முடிக்கிற வரையிலும். அதே போல் ஐஸ் கட்டியும் நிறைய எடுத்து வச்சுக்கோங்க. சின்ன சின்ன டப்பிகளாக இருந்தால் கூட அதில் கூட எடுத்து வச்சுக்கோங்க. நான் அப்படி தான் எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்படியே இந்த வெண்ணெயை அப்படியே உருட்டி வச்சுக்குவோம். இப்போ அந்த தண்ணியிலேயே இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா சுற்றணும். 2வது தடவை இப்போ நம்ம செய்கிறோம். இன்னும் கொஞ்சம் வெண்ணெய் வரும். அதனால தான் இங்கே பாருங்கள் கொஞ்சம் வெண்ணெய் வந்திருக்குது. இது கொஞ்சம் மெல்ட் ஆகிடுச்சு. ஏன்னா இப்போ நம்ம சுற்றுறதுலையே அந்த தண்ணி கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும். அதனால் மெல்ட் ஆகிடுச்சு. அவ்வளோதான். இந்த மிக்சியில் இருக்க தண்ணியை நம்ம கீழே ஊற்றிடலாம். அதே போல் இன்னொரு செம்படத்தில் இருக்கிறதையும் நான் உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன். நிறைய பேர் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸே என்ன வரமாட்டேங்குது, சுற்றிகிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குன்னாங்க. ஆமாம், கொஞ்சம் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கணும். ஃபஸ்ட்டு வெண்ணெய் திரண்டு வராது, சும்மா நுர மாதிரி கொலன்னு தான் இருக்கும். பிறகு நம்ம சுற்றிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் இந்த வெண்ணெய் திரண்டு வரும். இது பார்த்திங்கன்னா நான் வெண்ணெய்லாம் எடுத்த பிறகு எடை போட்டு பார்த்தேன். 2 கேஜி இருந்துச்சுங்க வெண்ணெய். அவ்வளோ வந்துருந்துச்சு. நான் கொஞ்சம் வெளியில் போயிட்டேன் ஊருக்கு. அதனால் அப்படியே நின்று போயிடுச்சு. ஆடையெல்லாம் எல்லாம் சேர்ந்து போச்சு. அதனால தான் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு செய்கிற மாதிரி ஆயிடுச்சு. இல்லாட்டினா நான் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும்போதே நம்ம நார்மல் மிக்சி வீட்டில் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த மிக்சி ஜார்லேயே போட்டு எடுத்துருவேன். கொஞ்சமாக பாலாடை வச்சு நார்மலான வீட்டில் இருக்க மிக்சியிலேயே வெண்ணெய் எடுத்து நெய் காய்ச்சி காமிச்சிருக்கேன். நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கேன். உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், என்டி ஸ்க்ரீன்லேயும் போட்டு வைக்கிறேன். அதையும் பார்த்துக்கோங்களோ, அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் 2 செம்படத்தில் பாலாடை இருக்குது. அதையும் நான் வெண்ணெய் எடுத்துகிட்டே காமிக்கிறேன். எல்லாத்தையுமே வெண்ணெய் எடுத்துட்டேன் பாருங்கள். இப்போ நம்ம வெண்ணெயை நல்லா கழுவிக்கணும். 2-3 தடவை நல்லா கழுவிக்கலாம். கழுவ இந்த தண்ணி பார்த்திங்கன்னா பால் மாதிரி வரும். உங்களே பாருங்களேன் நீங்களே. இதுக்கெல்லாம் நம்ம அவசியமாக ஐஸ் வாட்டர் வச்சுக்கிட்டோம்னா லாஸ்ட்டு வரலும் அப்படியே இந்த வெண்ணெய் மெல்ட் ஆகாமல் இருக்கும். நான் ஃப்ரிட்ஜில் 2 தவளையில் வச்சுக்கிட்டேன். பெரிய தவளையில் 1, சின்ன தவளையில் 1 வச்சுக்கிட்டேன். வெண்ணெய் எப்போ எடுத்தாலுமே ஏர்லி மார்னிங் எடுக்கணும். இப்போ நான் ஒரு 5:30 இருக்குங்க, அப்போ தான் நான் எடுத்தேன். அப்போ தான் நல்லா கூலிங்காக இருக்கும். வெண்ணெய் உருகாது உங்களுக்கு சட்டுனா. நம்ம எடுக்கிற வரலும் அப்படியே கெட்டியாகவே இருக்கும். இது பார்த்திங்களா, எனக்கு இது 1 ஹவருக்கு மேலே ஆகிடுச்சு எல்லாம் எடுத்து ரெடி பண்ணுறதுக்கு. காஃபி குடிச்சிட்டு தான் நான் செய்ய ஆரம்பித்தேன். ஒரு கிண்ணத்தில் கூட ஐஸ் கட்டி போட்டு வச்சுக்கிட்டேன். செகண்ட் டைம் பாருங்களேன், அந்த தண்ணி பாருங்கள் லேசாக பால் மாதிரி இருக்குது. இப்போ கழுவுறது 3rd டைம் எடுத்து போடுறேன். தண்ணி டிஃப்ரெண்ட்டு தெரியுதுங்களா? நல்லா கழுவிக்கணும். இதுவும் ஐஸ் வாட்டர் தான். இதுலேயும் 2-3 ஐஸ் கட்டி போட்டு விட்ருக்கேன். கழுவுறது பார்த்திங்களா, அது மாதிரி கழுவிக்கங்க. அப்போ தான் இந்த பால் மாதிரி வரும், நல்லா சுத்தமாக வந்துடும். நல்லா கழுவியாச்சு. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. அப்படியே மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் கொண்டு போய் வச்சிட்றேன் நான். ஏன்னா இதுவே டைம் ஆகிடுச்சு எனக்கு. நாளைக்கு தான் நான் வெண்ணெய் காய்ச்சணும். ஃப்ரிட்ஜில் வச்சதை காலையில் எடுத்துட்டேன் பாருங்கள். எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா கல் மாதிரி ஆயிடுச்சு. இனிமேல் நம்ம இதை காய்ச்ச வேண்டியது தான். அந்த தண்ணியை நான் கீழே ஊற்றிட்டு புதுசாக நல்ல தண்ணி ஊற்றிக்கிட்டேன்.
இதே மாதிரி செய்யுங்க. அந்த தண்ணி கீழே ஊற்றிட்டு புது தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ ஒரு கழுவிட்டு நம்ம வந்து வெண்ணெய் காய்ச்சலாம். உங்களுக்கு காமிக்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு நிறைய டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன். அடுப்பை ஆன் பண்ணி ஒரு அடிகனமான பாத்திரம் வச்சுக்கோங்க. இப்போ வெண்ணெய் எடுத்து அதில் வச்சாச்சு. இது அப்படியே மெல்ட் ஆகிட்டே வரும். கொஞ்ச நாள் ஆகட்டும், காமிக்கிறேன் உங்களுக்கு. அப்படியே வெண்ணெய் பாதி உருகிடுச்சு பாருங்கள். பாத்திரம் பத்தலை. பிறகு நான் இன்னொரு குக்கர் வச்சுருக்கேன், பெரிய குக்கரு, சில்வர் குக்கரு. அதில் மாற்றிட்டேன். அது முதல்ல வச்சுருக்கலாங்க. அந்த குக்கர் நான் மேலே அட்டாளியில் வச்சுருக்கேன். யாராச்சும் கெஸ்ட்டு வந்தால் தான் எடுப்பேன். அது கொஞ்சம் சோம்பல் பட்டது எனக்கு 2 வேலையாகி போயிடுச்சு. ஏன்னா பொங்கி வரும் நம்ம காய்ச்சும் போது. அதுவும் 2 கிலோ இருக்குது இந்த வெண்ணெய். அதனால் நம்ம டக்குன்னு மாற்றியாச்சு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா உருகிக்கிட்டே வருது பாருங்கள் வெண்ணெய். நல்லா பெரிய அடுப்பில் வச்சுக்கிட்டேன் நான். இந்த அடுப்பில் வச்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் பயமாக இருக்கும் நமக்கு. அப்படியே பக்கத்தில் நிற்கிறோமா, ஸ்டாண்டு வேறு வச்சுருக்கேன் வீடியோ எடுக்கிறதுக்கு. அதனால் பெரும்பாலும் இந்த பெரிய அடுப்பில் வச்சு எண்ணெய் பதார்த்தம் செய்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவேன். ஒரு தடவை அப்படி சாய்ச்சி விட்டுச்சு. அதனால் தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்களை காமிக்கிறேன். கல் உப்பு கொஞ்சம் எடுத்துக்கோங்க, தயிர் கொஞ்சம், 2ஐயும் போட்டு ஒரு கிண்ணத்தில் நல்லா கலந்து வச்சுக்கணும். முருங்கைத்தலை நல்லா ஒரு 2-3 குத்து எடுத்துருக்கேன். ஏன்னா நிறையா வெண்ணெய் இருக்க வாசி. அதையும் நல்லா கலந்து அப்படியே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். மீடியமாகவும் சிம்மாகவும் வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கேன். இந்த பதம் வர்றதுக்கே உங்களுக்கு 1/2 hour ஆகி போயிடுச்சு. ரொம்ப ஹையில் வைக்காதீங்க, எல்லாம் பொங்கி ஊற்றி வீணாக போயிடும். மீடியமாக தான் வச்சுருக்கேன். அதுக்கே பாருங்கள் பொங்கி வருது. எவ்வளோ நாளை நின்றுக்கிட்டு கிண்டிக்கிட்டே இருக்கிறது, காலை வலிக்குது. கொஞ்சம் நாளை கழிச்சே காமிச்சிட்டேன் பாருங்கள். நெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. சைட்லலாம் பாருங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. நல்லா தெரியுதுங்களா? சூப்பராக வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ பாருங்கள் அடுத்த ஸ்டேஜ் பாருங்கள். முதக்கி இப்போக்கும் டிஃப்ரெண்ட் தெரியுதுங்களா? நல்லா வந்துருச்சு பாருங்கள். கரண்டில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். கொஞ்ச நாளைக்கு கட் பண்ணி தான் நான் காமிக்கிறேன். வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுதுன்னு. இப்போ பாருங்கள் கொஞ்சம் திரியாக வருது. இன்னும் கொஞ்ச நாளையில் ரெடி ஆகிடும். அப்படியே தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ பாருங்கள் இன்னும் நல்லா தெரியுது. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, ரெடி ஆகிடும். இப்போ லைட்டாக ப்ரௌன் வர ஆரம்பிக்குது. இந்த கசடு மாதிரி இருக்கு இல்லைங்களா கரண்டியில், இது கொஞ்சம் ப்ரௌனாக மாறணும். இப்போயே ரெடி ஆகிடுச்சு ஓரளவுக்கு. இப்போ பாருங்கள் இந்த கசடெல்லாம் ஓரளவுக்கு ப்ரௌனாக வர ஆரம்பிச்சிடுச்சு. நான் எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. தெரியுதுங்களா கலர் மாதிரி இருக்கிறது? ரெடி ஆகிடுச்சு, ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த பாருங்கள் தெரியுது ப்ரௌனாக அந்த கசடெல்லாம் லேசாக. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கீரையை போடணும். இது பொங்கி வரும், அதனால் நான் எடுத்து கீழே வச்சுக்கிறேன். நிறையா இருக்க வச்சு பொங்கும். இப்போ நம்ம கீரையை போட்டுடலாம். தயிர் உப்புல ஊற வச்ச கீரையை தான் போடணும், அப்போ தான் நெய்யெல்லாம் கெட்டு போகாது. இது நல்லா சூடு இருந்துச்சுன்னா படப்படப்படன்னு தெரிக்கும். நம்ம கொஞ்சம் கீழே எடுத்து வச்சிட்டோம்னா கொஞ்சம் லேசாக சூடு குறைஞ்சிடுச்சு. அதனால் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், மறுபடியும் எடுத்து அடுப்பில் வைக்க போகிறேன். கொஞ்சம் அந்த முருங்கைக்கீரை வந்து பொரியணும். இந்த நிறையா இருக்குங்களா, பொங்கி வருது. அதனால தான் கீழே வச்சு எடுத்து நான் பண்ணது. கொஞ்சம் நம்ம விட்டோம்னா டக்குன்னு பொங்கிடும். அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். முருங்கைக்கீரை மொறுன்னு ஆகணும். ஆயிடுச்சு, ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே தூக்கி கீழே வச்சிட்றேன். அப்படியே இந்த நுரையெல்லாம் பாருங்களேன், அப்படியே அடங்கி போயிடும். அடங்கிருச்சு பார்த்தீங்களா? இப்போ நான் நெய் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். அப்படி கொதிக்குது, எவ்வளோ அருமையாக இருக்குது. இன்னும் நான் உங்களுக்கு ஆற விட்டு பாத்திரத்தில் ஊற்றி காமிக்கிறேன். இன்னும் கொதி அடங்கலை, கொதிச்சுக்கிட்டே இருக்குது. ரெடி ஆகிடுச்சு. இப்போ நல்லா ஆறிடுச்சு. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கசுடெல்லாம் கீழே தங்கி இருக்குது. நெய் எவ்வளோ வந்திருக்குன்னு அளக்கிறதுக்காக இந்த பாத்திரத்தில் ஊற்றி அளந்து பார்த்தேங்க. 1 லிட்ரு வந்துருச்சு. அழகாக மேலாக்க எடுத்துட்டேன்.
அளந்து ஊற்றியாச்சு. இப்போ கீழே கொஞ்சம் இருக்குது, அதை வந்து இந்த பாத்திரத்தில் தனியாக நான் எடுத்துக்கிறேன். இந்த குக்கர் பாத்திரத்தை சூடு பண்ணிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இருக்கிற நெய்யும் அப்படியே வடிஞ்சு வந்துடும். ஏன்னா கொஞ்சம் ப்ரௌனாக இருக்கும் அது, வேறு ஒன்றும் இல்லை. இங்கே பாருங்கள், அப்படியே அழுத்தி அழுத்தி நம்ம எடுத்துடலாம். ஒரு 50 ml கூட வரும் உங்களுக்கு. அதை கொஞ்சம் பொறுமையாக செஞ்சு எடுக்கணும். அந்த முருங்கைக்கீரை கசுடை நம்ம சாதத்தில் பெரட்டி போட்டு சாப்பிட்டுக்கலாம். இது பாருங்கள், இது அடியில் இருக்க அடிமடின்னு சொல்லுவாங்களா, அது ப்ரௌனாக இருக்கிறது. கொஞ்சம் மேலே இருக்கிறத மட்டும் நான் மேலாக்க ஊற்றிக்கிட்டேன் பெரிய பாத்திரத்தில். எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அப்படியே உங்களுக்கு நான் அளந்து காமிக்கிறேன் பாருங்கள். அப்படியே உங்களுக்கு டிப்ஸ் சொல்கிறேன் பாருங்கள். இந்த ஜாமான் எல்லாமே ரொம்ப பிசு பிசுன்னு இருக்கும், நமக்கு வந்து கழுவ சிரமமாக இருக்கும்னு நினைக்காதீங்க. ஒரு காட்டன் துணி, வேஸ்ட்டு காட்டன் துணி ஒன்று எடுத்து எல்லாத்தையும் நல்லா தொடச்சி எடுத்துட்டு நார்மலாக விம் சோப்போ விம் லிக்விடோ நம்ம வீட்டில் எது இருக்கோ அது போட்டு 2 தடவை நல்லா கழுவுனிங்கன்னா சுத்தமாயிரும். குக்கர் பாத்திரத்தை மட்டும் நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு எப்போதும் போல் சோப் போட்டு சுத்தம் பண்ணிக்கலாம். கசுடெல்லாம் போக அப்படியே அப்ராக்சிமேட்டாக அளந்து பார்த்தா 1.5 லிட்டர்னு சொல்லிக்கலாம். 1.5க்கு கொஞ்சம் கம்மியாக வந்திருக்குது. எல்லாத்தையும் ஒன்றா உங்களுக்கு ஊற்றி காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். இப்போயே ஒரே ஆரம்பிச்சிடுச்சு, நல்லா செட் ஆகிடுச்சு பாருங்கள். நெய் ரெடி ஆகிடுச்சு. நான் இதை வந்து ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் கொடுக்கறதுக்காக எல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.